guys, welcome back to the channel. இன்னைக்கு vlog என்ன பண்ண போறோம்னா குளிக்க போறோம். தர்மத்துப்பட்டி டேம் அங்க போறோம். எங்க மாப்ள அண்டர்டேக்கர் சொர்க்கடிப்பாரு. பசங்க எல்லாத்தையும் கூப்பிட்டாச்சு. இப்போ ஸ்ட்ரைட்டா தர்மத்துப்பட்டி டேம் தான் போறோம். எங்க ஏரியால இருந்து எத்தனை கிலோமீட்டர்னா 25 கிலோமீட்டர் போட்டுருக்கு. இப்போ மணி என்ன 11 மணி. அங்கே எத்தனை மணிக்கு போகிறோம்னு பார்க்கலாம். போய் டேமில் நல்லா குளிச்சுட்டு வரப்போ ஏதாவது டீ சாப்பிட்டு வர வேண்டியதுதான். இதுதான் இன்னைக்கு vlog. சரி, அப்படியே போகிற பக்கம் நான் vlog பண்ணுறேன். என்ன பண்ணுறாங்க அதான் தோடா நல்லா சேஸ் பண்றியா குமார்? இந்த வண்டிக்கே பயமா இருக்கு. எர்டிகா எவ்வளவு பெரிய பாடி, அதுக்கெல்லாம் பாடி பார்த்தாலே பயம் வந்துடும். நீ வண்டிக்குள்ள உட்காந்துனா எல்லாமே ஒண்ணுதான்டா. இந்த வண்டி ஒண்ணுதான், இந்த வண்டி சொல்றேன். உனக்கு என்ன தெரியுமா நீ கவனிக்கணும், சைடு மிரர்ல பாடி கொஞ்சம் நீளம். தர்மத்துப்பட்டி கோம்பைக்கு வந்தாச்சு. இங்க பாருங்க பச்சை பசேன்னு இருக்கா. இது எங்கக்குள்ள இருக்குன்னா இந்த கோம்பை தர்மத்துப்பட்டியில அடிவாரத்துல இருக்கு. பார்க்கவே செம்மையா இருக்குல்ல. கண்டிப்பா அடிவாரம் பார்த்தோன்னே முடிவேற பாருங்க காய்ஸ், செம்மையா காய்ஸ் வந்தாச்சு. பாருங்க இதான் டேமு. டேமுக்கு வந்துட்டோம். பின்னாடி தான் பன்றிமலை இருக்கு. எத்தனை பேர் வந்திருக்கோம்னா 3, 6, 7 பேர் பக்கத்தில் வந்திருக்கோம். இங்க இதில் என்ன தெரியுமா கூத்து, ஒரு படிக்கிற பையன் கூட கட்டைப்பட்டு வந்துட்டான். கார்ல போயிட்டு இருந்தோம், ஒருத்தன் ஐடி போய்கிட்டு இருந்தான். திடீர்னுட்டு அண்ணே என்னையும் கூட்டு போங்கன்ட்டான். ஆக்சுவலா எவனே தெரியாது, ரோட்ல போய்கிட்டு கூட்டு வந்துட்டீங்க. பாத்தீங்களா ஸ்கூல் பையன் அவனா வந்துட்டான். தம்பி, ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. ஆமா, செம்மையா இருக்கு லொகேஷனு. வந்தோம்னா குளிச்சுட்டு அப்படியே இந்த சிக்கன் எட்டு வந்தோம்னு வச்சுங்க, சிக்கனை நல்லா சாப்பிட்டுக்கிட்டு அப்படி ஒரு தூக்கத்தை போட்டோம்னா அப்படி இருக்கும், தரமா இருக்கும். திண்டுக்கல்ல மோஸ்ட்லி எல்லாருக்குமே இந்த பிளேஸ் தெரியும். இது ஒன்றும் ஹிடன் பிளேஸ்லாம் கிடையாது. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. திண்டுக்கல் தர்மத்துப்பட்டி கோம்பை இதான் அந்த பிளேஸோட பேரு. இப்போ அந்த அழகை காட்டுறேன் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. அந்த மலைக்கடியில் அந்த டேமு வேற லெவலில் இருக்குல்ல பார்க்கறதுக்கு. பாருங்க செம்மையா இருக்குல்ல. இதுதான் அந்த பன்றி மலை. இந்த மலைக்கு பின்னாடி தான் கொடைக்கானல் இருக்கு. இந்த வழியாக கூட கொடைக்கானல் போகலாம். பாதை வேற லெவலில் இருக்க ஒரு தான் நாங்கள் போனோம் கொடைக்கானல். செம்ம பாதை, ட்ரை பண்ணி பாருங்க. இப்படி வந்து டேமு கேணியில் குளிச்சு ஒரு வருஷமாக அது இருக்குன்னு நினைக்கிறேங்க. ஒரு வருஷம் இருக்கும். அதான் குளிக்கலான்னு வந்திருக்கோம். ஜம்முன்னு குளிச்சுட்டு போக வேண்டியதான். அந்த நேச்சர் ஸ்மெல்லே பயங்கரமாக இருக்குது. என்னடா நேச்சர் ஸ்மெல்னு கேட்டிங்கன்னா, இந்த இலதலை வாடை இருக்குல்ல, இந்த வாடையெல்லாம் பிடிச்சி ரொம்ப நாளாச்சுங்க. நல்லா இருக்குது. அதுவும் அதை விட பெரிய சந்தோஷம் என்னன்னா, நம்ம பசங்களை தான் பார்க்க வந்தோம் மெயினாக. அதை கூட சேர்ந்து இந்த மாதிரி இடத்துக்கு வரப்போ இன்னும் சந்தோஷமாக இருக்குது. கூட சரி யாரும் இருக்க மாட்டாங்க, ஏன்னா இன்றைக்கி வந்து திங்கக்கிழமை எல்லாம் வேலைக்கு போகிறதுனால எல்லாம் போயிருப்பாங்க தான் நினச்சேன். பட்டு எல்லாம் நம்மளுக்காண்டி லீவ் போட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஒருத்தர் வந்து பிஸ்னஸ் பண்ணுறான், இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியர், அவர் வந்துட்டா அப்படி. அப்புறம் அந்த ஸ்கூல் பையனும் வந்துட்டான் நம்மளை பார்த்தோன்னே. மீதி எல்லாருமே வேலையெல்லாம் வீட்டில் இருந்தாங்க. ஒரு சிலர் லீவ் போட்டு வந்திருக்காங்க. இதாங்க சொர்க்கம், அந்த மாதிரி இருக்குது. இங்கிட்டலாம் இருந்தால் செம்மையாக இருக்கும். ஃபாகை பார்த்தீங்களா, மலையில் ஃபுல்லாக ஃபாகு தான். பனிக்காலம்ல பயங்கர ஃபாகாக இருக்குது. மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. நம்ம குளிக்கணும்னு அவங்களை டிஸ்டர்ப் பண்ண போகிறோம்.
என்ன இது மீன் கடிக்கலை காய்ஸ். மீன் இங்கே பிடிச்சிருக்காங்க, அதை பாருங்க. காட்டு ரைட்டா தூக்கி காட்டுமியா? தூக்கி கரெக்டாக நான் வீடியோ இருக்கப்போ தூக்கி காட்ட மாட்டேன் அந்த மீன். 2 மீன் இருக்கா பெருசு? பார்த்தீங்களா செம்மையாக இருக்குல்ல மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. இதுவே அவங்க எத்தனை மணி நேரம் கழிச்சு பிடிச்சிருப்பாங்களோ, கஷ்டம் தான் ரொம்ப. செம்மையாக இருக்குது மீன். கட்லான்னு நினைக்கிறேன். கட்லா தானே, ரோகுலேல கட்லா தானே, மண்டா கட்லா. சரிங்க, நம்ம போய் வந்தாலே பார்ப்போம், குளிப்போம். இங்கே தான் எப்பயுமே மேலே வந்து குதிச்சுட்ருப்போம். அவங்க மீன் பிடிக்கிறனால அவங்களோட கரையோரமாக போய் குளிக்கலான்ட்டு இருக்கோம். தண்ணி எவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா? இவ்வளோ தண்ணியில் நாங்கள் வரப்போ இருக்காது, அடியில் தான் கிடக்கும். ஆனால் அதிலே செம்மையாக குளிப்போம். இப்போ தண்ணி வேறு இவ்வளோ இருக்கா, செம்மையாக விளாட்லாம் ஜாலியாக. இந்த தாத்தா அங்கே மீன் பிடிக்கிறனால குளிக்க வேணாம்னு சொல்லிட்டாரு. அதான் ஓரமாக போய் குளிக்கலான்னு போயிட்டுருக்கேன். அழகாக தான் இருக்கீங்க, மூஞ்சி தொடச்சிட்டு இருக்கீங்க. டேய் கொண்டு வேண்டாம். அவர் என்ன சொல்லி, இந்த தாத்தா என்ன சொல்லிட்டு இருந்தாரு? என்ன சொன்னாரு? மொக்க போட்டுட்டு இருந்தாரு. சொருக்கடிச்சு கீழே கம்பியும் இருந்து குத்தி செத்து போயிடாதீங்க, ஏங்க குதிக்கும் போது எப்படி சொல்றீங்க, இதாங்க உண்மை நிலவரம், நான் எப்ப எங்க வளர்க்குறதுக்கு எப்படி கஷ்டப்பட்டு இருப்பாங்க அப்படின்னாங்க. பாருங்க, நீச்சல் தெரியாம வந்து இப்படி விழுவாதீங்கன்னு சொன்னா கூட பரவாயில்ல, நீச்சல் தெரிஞ்சுக்கிட்டு வந்து செத்து போயிடாதீங்கன்றாங்க. நல்ல அறிவுரை. அந்த தாத்தா என்ன சொன்னாரு? தலையில குத்திருச்சுடா, தலையில என்ன பண்ணுவீங்க? நல்ல வார்த்தை வாயில வராத போல. நான் கூட நல்ல தாத்தா நினைச்சேன். பயம் அத கொடுத்தது யாரு? நாங்க. அதான் தெரியுது. நான் ஓரத்துல போலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். சொல்லு ஏங்குமார் நம்ம பாருங்க, வண்ணம் பிடிச்ச தாத்தாவா இருக்காரு. அவர் மீன் பிடிக்கணும், அவருக்கு தந்திருக்க கூடாதுன்ட்டு என்ன சொல்லியிருக்காரு, அங்கிட்டு போய் குளிங்கப்பானா பரவாயில்ல, எடுப்பேன். அவர் வந்து உரமா போய் குதிங்கப்பான்னு சொன்னால் கூட சந்தோஷமா இருந்திருக்கும். அவர் என்ன சொல்றாரு, ஆக்சுவலாக நானும் சொல்லிட்டேன் உரமா போய் குளிச்சுக்கலான்ட்டு. பட் அவர் இங்கே குதிச்சிங்கன்னா கட்டை குதிச்சு போயிருவீங்க, கம்பி குதிச்சு போயிருவீங்கன்ட்டு நம்ம மேலே வன்மத்தை தெளிக்கிற. அப்படி வந்து போகுதம்மா எண்ணம் எல்லாம் வன்மம் அம்மா. அங்கிட்டு போய் குளிங்கடா, ஆனால் முடிஞ்சு போச்சு. அதை விட்டு புட்டு இப்படி செத்து போயிருவேன், அப்படி ஆயிடுவேன், இப்படி ஆயிடுவேன்ட்டு. ஏன் இப்படி? எதுக்கு? நம்மள தண்ணி நிறைஞ்சு வலிஞ்சிட்டு இருக்கு. பா நீ ராஜாதானி கோட்டைக்கு வந்திருந்தா அப்பான்னு இருப்ப. வேற லெவலில் பரவாயில்லைங்க, இதுலேயே உட்காந்து குளிச்சு போகலாம் போல, அந்தளவுக்கு தண்ணி வலிச்சிட்டு இருக்கு. என்ன உட்காந்து நம்ம குளிக்கிறது இல்லை, தப்பி தான் குதிச்சுட்டு இருப்போம். பட் இந்த தடவை நம்மளை உட்கார வச்சு குதிக்க விடுறாங்க இவ்வளோ. என்ன பண்ணுறது, மீன் பிடிக்கணும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. வாசனை பத்தொன்று மேல் கீழாக மட்டும் தான் குதிக்க போகிறேன். இருக்குன்னா குதிக்கலையா, சும்மா வேடிக்கை பார்த்து வந்தேங்கிறாங்க. அதுக்கு பயந்துட்டாங்க போல இடத்த பற்றி. நம்ம போய் குதிப்போம் சரியா? ஏன்னா இறங்குறது இங்கே வழி இல்லை. அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு குட்டியாக ஆளுக்கு உட்காந்துருக்காங்களா, அதுதான் குளிக்கிற இடம். அங்கே தான் எப்பயும் குளிப்பாங்க. மீன் பிடிக்கணும்னா குளிக்கல. இப்போ இங்கே தான் குளிக்கலான்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். எனக்கு என்ன பயமாக இருக்குன்னா, முள்ளு இருக்கும்போது பயமாக இருக்குது. பார்த்துக்கலாம். நான் குளிக்கிறேன். செல்லு உள்ள வந்துட போறா மெண்டலா. டேய் ஒரு நிமிஷமா இருக்கடா. தண்ணி அதிகம் குளிக்க கூடாது. சொர்க்கடிக்க சொர்க்கத்தை செத்துருப்பியா, அடுத்தா மாப்பிள்ள ஒரு செல்லுதான் தண்ணிக்குள்ள போடலாமா? அப்ப பல்லங்களுக்குள்ள இருக்கு. ஆறு குண்டையில தப்புனோம்னா இதுக்குள்ள விழுக மாட்டோம். அப்படி கூட செய்யலாம். ஆள் எவ்வளவு தூரம் இருக்கு பாருப்போ. இல்லப்பா தப்பு போ. போடா, முள்ளுகள் இருக்கான்னு பாரு. போடா புண்டை கொஞ்சம் தூரம் போடா, ஒன்றும் ஆகும்.
குடிக்கணும், சொற்கெல்லாம் அடிக்காத. பொறுக்கு அடிச்சா நம்ம செத்துரு வேண்டாம். சொற்கு அடிச்சா இப்படி தரையோட அடிக்கணும். செல்லு வாங்கி கரையில குடிச்சா காய்ஸ் வந்த வேலை முடிஞ்சு குளிச்சாச்சு. நான் மட்டும்தான் குளித்தேன். மீது எவனும் குளிக்கிற மூடில் இல்லை போல. நம்ம வெளியூர்லேருந்து வந்துருக்கோம். நீங்கள் தானே இருக்காங்க, இவனுக்கு சதைச்சு போச்சு போல். ஆக்சுவலாக அந்த தாத்தா மீன் பிடிச்சிட்டு இருந்தால் அங்கே போயிருந்தால் நல்லா டைவ் சர்க்கிளாக அடிச்சிருக்கலாம். இப்போ இந்த மற்ற சைடு எங்கிட்ட அடிக்க முடியாது, ஏன்னா கரை. டைவ் சர்க்கு அடித்தோம்னா வந்து சாக வேண்டியதுதான். அதனால் கரையில் போய் குளிச்சுட்டு பேசாமல் கிளம்பியாச்சு. ஒரு காமெடி இருக்குது சொல்கிறேன் பாருங்கள். காமெடின்னு சொன்னால் என்ன தெரியுமா காமெடி? நாங்கள் வந்தது காரில் வந்தோம். அங்கே கார் நிற்கிதா, அந்த காரில் வந்தோம். ஒரு பைக் ஒன்று நிற்கும் பாருங்கள். அங்கே பாருங்கள், அங்கே ஒரு பைக் நிற்கிது, எம்டி பைக்கு. ஒருத்தர் நிற்கிறானா, அந்த வயபுள்ள எப்படின்னா வேலைக்கு போயிட்டான். நாங்கள் இங்கே வந்தது தெரிஞ்சு பையன் லீவை போட்டு கிளம்பி வந்துட்டான் அப்படி பைக்கில். சரிங்களா, இதான் அந்த எம்டி. எதுக்கா ஏன்னா இங்கே எதுக்குடா வந்த? வண்டி கழுவுறதுக்காண்டி 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டுருக்கான். 30 கிலோமீட்டரா? ஆமாம். அப் அண்ட் டவுனு 200 பெட்ரோல் போட்டு வண்டி கழுவு வந்திருக்கேன் இங்கேருந்து. அதுக்கு ஒரு லேபரையும் கூட்டு வந்திருக்கா. அப்படி பார்த்துங்க எவ்வளோ பெரிய டப்பான. அதில் கொண்டு வந்து வண்டி கழுவுறாங்க. இந்த வண்டியை கழுவுறதுக்கு டேம்லேருந்து தண்ணி வேணுமா சார்? சோப் போட்டு கழுவுங்க சார். ஓகே காய்ஸ், இந்த விளாக் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்குவோம். அடுத்த ஒரு நல்ல விளாக்ல உங்களை பார்க்க வையும். டாட்டா, பை பை, வாட்டா.